அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெள்ளாடு வளர்ப்பை பத்தி பார்க்க போறோம். இந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாடுகளையும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா தாயாடுகளையும் வந்து தேர்ந்தெடுத்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட தான் இவங்களுடைய அனுபவத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்துட்டு இருக்கிறோம். என்னைக்குமே நம்ம ஒரு ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னாலே ஃபர்ஸ்ட் ஆடு வருதோ இல்லையோ மருந்து கண்டிப்பா வந்துடணும். மருந்து உணவு எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து ஆடை வளர்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும், நோய் மேலாண்மை இருக்கணும். இது எல்லாத்தையும் இவர் எப்படி இந்த இதுல வந்து சமாளிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்துக்கிறோம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல்களும் கால்நடை சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணா. இப்போ வந்து இந்த பகுதி வந்து எங்க அமைஞ்சிருக்குது, எப்படி உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகாயி பொன்னவெளி சத்திரம் பக்கத்துல. நீங்க இந்த வெள்ளாடு வளர்ப்பை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. எதனால வந்து நீங்க இந்த வெள்ளாடை தேர்ந்தெடுத்தீங்க? இப்போ உங்ககிட்ட எவ்வளவு வெள்ளாடு இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு 30-35 இருக்கும். ஓ சரி. எண்ணிக்கைக்கு வேற குட்டி தனியா வளர்க்கும். ஓ சரி சரி. கடா குட்டி அது தனியா வளர்க்கு, இது ஆடு தனியா வளர்க்கும். எப்ப வேணாலும் சேல் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமா, வெள்ளாடுகளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆண் ஆடுகளுக்கு கடா குட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்கேயே வந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாண்டட் இருந்துட்டு இருக்குது. ரேட்டுகளும் பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டு கிடைக்குது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாடை வளர்க்கறதுல வந்து ரொம்பவே வந்து சவாலா இருக்கும். இது இந்த ஆடுகள் வந்து ரொம்ப வந்து சேட்டை பண்ணுமே. நீங்க இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரீங்கன்னு சொல்லுங்களேன். சேட்டை அதிகமா தான் பண்ணுது. பயங்கரமா சேட்டை பண்ணத்தான் செய்யுது. நம்ம உள்ளே போட்டு தான் வளர்க்குறோம் ஆட்டை. வெளியில ரொம்ப மேய்ச்சலுக்கு போகாது. உள்ளே இது போட்டு தான் வளர்க்குறோம். நம்ம கீரை எல்லாம் போட்டிருக்கோம், மல்பெரி குச்சி போட்டிருக்கு, நாத்து சோளம் போட்டிருக்கோம். சோளம் இதுதான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து இந்த ஆடுகளை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? இது எத்தனை மாச குட்டிகளை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? இல்லைன்னா உங்களுடைய ஆடுகள்ல இருந்து நீங்க தனியா குட்டிகளை பிரிட் எடுத்து நீங்க வளர்த்து சேல்ஸ் பண்றீங்களான்னு சொல்லுங்களேன். ஆட்டுல இருந்து குட்டி எடுத்து வளர்க்குறோம். சில சந்தையில போய் எடுத்துக்கிட்டு நாங்க 4 மாசம் குட்டி 3 மாசத்துக்கு மேல அந்த மாதிரி குட்டி எடுத்து காய அடிச்சு போட்டு அந்த மாதிரி தனியா வளர்க்குறது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 4 மாசத்துக்கு மேல இருக்க குட்டிகளை எடுத்தா தான் நமக்கு வந்து வளர்க்கறதுக்கு பெஸ்டா இருக்கும். அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் சின்ன வளர்க்கையில நமக்கு கொஞ்சம் அது கஷ்டம், வளர்க்கறது கஷ்டம். அது எப்படி ஒரு 10 குட்டி வாங்கினோம்னா 2 குட்டி 3 குட்டி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோய் தாக்குதல் வந்து ஈஸியா ஏற்படும்னு சொல்றீங்க. பெருசு அப்படின்னா நம்மளுக்கு ஒண்ணுமே செய்யாது. சரி சரி. அதனாலதான் பெருசை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து வளர்க்குறது. இப்போ நீங்க இந்த 4 மாச குட்டின்னு சொல்றீங்கல்ல. ஆமா. இது வந்து நம்ம வெளியே இருந்து நம்ம வாங்கும்போது நீங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு சொல்லி. இது முன்னாடி விலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி வாங்கலாம். இப்ப எந்த குட்டி எடுத்தாலும் 8, 9, 10 குறைஞ்ச குட்டி கிடையாது. அவ்வளவு ரேட் அந்த மாதிரி ரேட் ஏறிச்சு. கறிக்கு ரேட் ஏறனால குட்டிக்கு ரேட் ஏறிச்சு. ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உங்க சந்தையில இருந்து நீங்க குட்டிகளை கொண்டு வரீங்களா? இந்த குட்டிகளுக்கு வந்து நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்காக நீங்க என்னென்ன முறைகள்லாம் மேற்கொள்றீங்க? இதுக்கு வந்து மருந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளுக்கு நோய் தாக்கம் ஏற்படும். இந்த நோய் தாக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு நீங்க என்னென்ன மருந்தெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்களேன். மருந்து வந்து 2 நாள்ல எரி மருந்து கொடுத்துருவோம். சரி. ஹைடெக்னு. பின்ன அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு புரோட்டான் டான்கே கொடுப்போம். ஓகே. வேற சின்ன வேற மருந்து கொடுக்காது. எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சரி மெடிக்கல் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா கிருமி மருந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளை நம்ம எடுத்துட்டு வந்த உடனே கிருமி மருந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஹைடெக் அப்படிங்கிற அந்த கிருமி மருந்து வந்து நீங்க நம்ம ஆடுகளுக்கு தேவையானது ஹைடெக்னு சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க. ஆமா. இந்த கிருமி மருந்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ஆமா. இந்த கிருமி மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆடுகளுக்கு வந்து நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த மருந்து கொடுக்குறீங்க? இதுக்கு உணவுலாம் எப்போ கொடுப்பீங்க? இந்த கிருமி மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியா இல்ல கொடுத்ததுக்கு அப்புறமா தெளிவா சொல்லுங்களேன். இல்ல முதல்ல அது சாயந்தரமே ஒரு 5 மணிக்கு மேல இறைய நிப்பாட்டிடுவோம். ஓகே. அதுக்கு முன்னாடி போட்டுறது. அதுக்கப்புறம் போடுறது கிடையாது. அப்புறம் காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கு அந்த கிரி மருந்தை கொடுத்து அதுக்கப்புறம் மதியம் வரைக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம். ஒரு 12 மணி வரைக்கும். ஓகே. அதுக்கப்புறமா தான் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறது, தண்ணி எல்லாமே. ஓ சரி சரி. அப்பதான் பண்றதுனால அந்த ஆடுகள் வந்து எதனால வந்து இந்த கிருமி மருந்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லிடுங்களேன். கிரி மருந்து டாக்டர்கிட்ட கேட்டா உள்ள பூச்சி இருக்கும், பூச்சி இருக்கனால நம்ம எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் கறி யாரு உடம்பு நல்லா அதனால அந்த கிரி மருந்து கொடுத்தோம்னா அந்த பூச்சி எல்லாம் போயிரும் அப்படிங்கறனால இதை கொடுக்கணும். ஓ சரி சரி. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து கிருமி மருந்து வந்து நம்ம எம்டியா இருக்கும்போது வெறும் வயத்துல வந்து அந்த கிருமி மருந்தை கொடுத்தா தான் அது வேலை செய்யும். ஆமா. அது வேலை செஞ்சுதான் வந்து அந்த கிருமிகள் எல்லாம் குடல்ல இருந்து அழிச்சிருச்சுன்னா அந்த குட்டிகள் வந்து நிறைய உணவுகள் எடுக்குது, அது சத்தும் நல்லா பிடிக்குன்னு சொல்றீங்க. அதனால வந்து நம்ம ஒரு ஆடுகளை தேர்ந்தெடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே நம்ம வந்து அதுக்கு கிருமி மருந்து கொடுத்துருதோம். 2வது கிருமி மருந்து கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு நாள் இடைவெளியில வந்து நீங்க இது கொடுக்குறீங்க? வேற 1 வாரம் கழிச்சு நம்ம புரோட்டான் டானிக்க கொடுக்குறோம். இது எதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் ஜீரணத்தன்மை அதிகமா இருக்கிறது வேண்டி. ஓகே. குடல் கொஞ்சம் நல்லா இதாகும்ட்டு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் கொடுக்குறது. சரி சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2வதா அவர் என்ன சொல்றாருன்னா புரோட்டான் டானிக்க கொடுப்போம்னு சொல்றீங்க. அந்த புரோட்டான் டானிக்க வந்து எவ்வளவு நாள் இடைவெளியில கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? எவ்வளவு அளவு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. ஒரு வாரத்துல ஒரு வட்டம் கொடுப்போம், ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி கொடுப்போம். வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறீங்க. ஆமா. எவ்வளவு அளவு ஒரு குட்டிக்கு எவ்வளவு அளவு கொடுக்கணும்?
ஒரு குட்டிக்கு சின்ன குட்டியா இருந்தா 5 மணி கொடுக்கலாம். 5 ml. ஆமா, கொஞ்சம் பெருசா இருந்துச்சா 10, 20 வரைக்கும் கொடுக்கலாம். பெரிய கடை பெரிய ஆடுகளா இருந்தா 20 ml வரைக்கும் 20 வரைக்கும் கொடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம கொடுக்குறோம். ஆமா. இந்த புரோட்டான் டானிக்கு வந்து நீங்க எவ்வளவு ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறீங்களா இல்ல தேவைப்படும் போது? இல்ல, தேவைக்கு நம்ம பக்கத்துல இருக்காங்க, தேவைக்கு 5 லிட்டர் அந்த மாதிரி 5 லிட்டர் வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்போ மார்க்கெட்ல வந்து நமக்கு 5 லிட்டர் வந்து எவ்வளவு ரேட்ல கிடைக்குது? இப்போ 1800 ரூபா, 850 சொல்றாங்க. 5 லிட்டர் புரோட்டான் டானிக்கு 1800. ஆமா. ஓகே. சரி, இப்போ இது கொடுத்துட்டீங்க. இது போக வேற ஆடுகளுக்கு வந்து என்ன நோய் தாக்கம் ஏற்படும்னு சொல்லுங்க. நமக்கு இது வரைக்கும் அது ஒன்றும் தெரியல, இது வரைக்கும் வரல. சரி, பெருசா வேற எதுவும் நம்ம இது வரைக்கும் பண்ணவும் கிடையாது. ஓகே. அதனால நம்ம ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பச்சைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்படி கொடுக்கும்போது கழிச்சல் நிறைய இருக்குமே, இந்த கழிச்சலை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன மருந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. கழிச்சல் வரல, வந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு மருந்து போய் கேட்கறது, அங்க போய் டாக்டர்கிட்ட. ஓகே. கேட்டாட்டு போய் மெடிக்கல் போய் வாங்காது கொடுத்துறது. இந்த புல்லுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூப்பர் இது அகத்திக்கீரை அகத்தியும் சூப்பர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு. ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அரைஞ்சு இது நல்ல குறைஞ்ச அளவுல கட் பண்ணி இருக்கிறது. நீங்க எப்படி இதை கட் பண்ணி போட்டீங்க? இது மிஷின் இருக்கு தனியா, ஆமா. இப்படி போடுறதுனால என்ன இதுல ஒரு நன்மைன்னு சொல்லுங்களேன். இது இப்படி போடுறதுனால எதுவுமே வேஸ்ட் ஆகாது. சரி, எல்லாத்தையுமே சாப்பிட்டுரும். ஓகே. இப்ப நம்ம குச்சா கட்டையில அது அதிக வேஸ்ட் ஆகும். சரி. இது வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது, நல்லா இருக்கும். நம்ம பொதுவா வந்து ஒரு 50 ஆடுகள் வந்து வளர்க்கணும்னு நினைச்சோம்னா மெயினா சாப்டர் வாங்கி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. தீவனம் கம்மியாகும், தீவனம் வேஸ்ட் ஆகாது. அதேதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து சாப்டர் மூலமா இந்த காடியில போட்டிருக்கீங்க. ஆமா. இந்த காடி நீங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. இது எத்தனை குட்டிக்கு எத்தனை காடி வாங்கணும்ங்கிறதையும் சொல்லிருங்களேன். இது ஒரு 8 அடி, ஒரு காடியில ஒரு 15 நிக்கலாம். ஒரு 15 குட்டிக்கு ஒரு காடி போதும். சரி. ஆமா. இப்போ வந்து ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ரேட்டுக்கு வந்து இதை வாங்கிருக்கீங்க? இது ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தான், 6300 ரூபா அந்த மாதிரி வருது. நம்ம வேற சந்தையில அது மாதிரி எடுத்தோம்னா இதை விட கம்மியா கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி அது ஸ்ட்ராங்கா இருக்காது. ஒரு 2 வருஷத்துலயே பிஞ்சிடும் நம்மளுக்கு. அதனால இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிக்கிறது போடுறது. சரி. இப்போ வந்து இந்த சூப்பர் நெப்பியர் புல்லும் நம்ம அகத்திக்கீரையும் சேர்த்து போடுறீங்க. ஆமா. இது போக ஆடுகளுக்கு என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. இது போக வேப்பங்குளை திங்கும் சாப்பிடும். வேற என்ன பருத்தி விதை, மக்காச்சோளம், அரிசி கொஞ்சம் போடுறது. சரி. வேற கோதுமை தவிடு, இந்த மாதிரி குச்சி புண்ணாக்கு, இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இது எந்த டைம்ல கொடுப்பீங்க கொடுக்குறது? இது வந்து நைட்டு மட்டும் கொடுக்காது. நைட்டு மட்டும் தான். காலையில பருத்தி விதை, இந்த மாதிரி சாப்பாடு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் பருத்தி விதையை அப்புறம் இதை போட்டுருங்க. தண்ணிக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? தண்ணியை மட்டும் வச்சிருக்கீங்க? பச்சை தண்ணி வச்சு ரெண்டாவது நம்ம குச்சி புண்ணாக்கும் தவிடையே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி போட்டுருவீங்க, அதை சாப்பிட்டுக்கிறது. ஆமா. அது இதெல்லாம் போட்டுட்டு ரெண்டாவது தண்ணி வைக்கிறீங்க? ஆமா. இல்ல தண்ணி வச்சுட்டு இல்ல, தண்ணி எப்பவுமே ஆல்ரெடி உள்ள இருக்கும். சாப்பிட்டு பழக்கங்கனால ஒண்ணுமே செய்யாது. புதுசா வந்து ஒருத்தங்க ஆடு வளர்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து தண்ணியை உள்ளே வைக்கலாமா இல்ல எப்படின்னு சொல்லுங்க. அது புதுசா ஆடு வளர்க்குறாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கீரையை சாப்பிட்டு தண்ணி குடிச்சா வயிறு ஊதிடும். அதனால கொஞ்சம் பழகணும். பழவிடுச்சுன்னா ஒண்ணுமே செய்யாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்ப ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை ஃபர்ஸ்ட் வைக்கணுமா இல்ல இறைய கொடுத்துட்டு ரெண்டாவது தண்ணி வைக்கணுமா? முதல் தண்ணி வைக்கிறது நல்லது. தண்ணி வைக்கணும். ஆமா. பொதுவாக வந்து புதுசா நம்ம ஒருத்தவங்க வந்து ஆடு வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பண்ணையை வந்து நம்ம ஓபன் பண்ணணும் போது நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆடுகளுக்கு வந்து இறப்புங்கிறத வந்து நம்ம எவ்வளவு தவிர்க்கணுமோ அவ்வளவு தவிர்த்தா மட்டும்தான் அந்த தொழில வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவோம். ஆமா. அப்படி இருக்கும்போது நிறைய நண்பர்களுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த இதுல வந்து மிஸ்டேக் பண்றாங்க. எப்படின்னா நமக்கு அரிசி இல்ல கோதுமை இல்ல நம்ம மக்காச்சோளம் இதெல்லாம் வச்சுட்டு இல்ல இந்த மாதிரி கீரையெல்லாம் அகத்திக்கீரையெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா வச்சதுக்கு அப்புறம் தண்ணியை வச்சிருக்காங்க. ஆமா. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி உள்ளே வச்சுட்டு போயிருந்தாங்க. இப்படி எல்லாம் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆடுகளுக்கு வந்து வயிறு ஊதி அதனால வந்து இறப்பு ஏற்படுது. இதை தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல் ஆரம்பத்துல உங்களுடைய குட்டியில உங்க கண்ட்ரோலுக்கு பழக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த தண்ணியை வைக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை வச்சுட்டு ரெண்டாவது இறைய கொடுக்கலாம். ஆமா. அப்படிதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி கொடுத்தாதான் ஆட்டுக்கு வயது எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா. சரிண்ணா, இப்போ வந்து வருஷம் வந்து நீங்க ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாயாடுகளும் இருக்குது, கிடா குட்டிகளும் இருக்குது. அந்த தாயாடுகளை வந்து நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரீங்க? இது எதுக்காக வந்து தாயாடுகள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தாயாடுங்க நம்ம எப்பவும் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுங்க நம்ம முதல் முடக்கி ரெண்டாவது வித்துட்டு ரெண்டாவது காசு போட்டு வாங்கணும். சரி. இதுங்கன்னு அப்படி நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுல இருந்து குட்டிகள் எடுத்து நீங்க அந்த குட்டியை வளர்த்து வித்துறீங்க. குட்டியை வளர்த்து நம்ம வித்துக்கலாம். இந்த 4 மாச கடா குட்டிகள் வந்து நீங்க வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. இந்த 4 மாச கடா குட்டிகளை எத்தனை மாசம் நீங்க வளர்ப்பீங்க? வளர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் விற்பீங்கன்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வர 4 மாச குட்டிய ஒரு 4 மாசம் இல்ல 6 மாசம் வளர்ப்போம். ஓகே. இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்றீங்க. இப்ப நீங்க இவ்வளவு உணவுகள் கொடுக்குறீங்க, மருந்து கொடுக்குறீங்க, 4 மாசத்துல இருந்து திரும்பவும் ஒரு 4, 5 மாசம் 6 மாசம் வளர்க்குறீங்க. வளர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு அதுல இருந்து லாபம் கிடைக்கும்? ஒரு குட்டிக்கு மாசம் ஒரு 500 ரூபா
600 800 அந்த மாதிரி செலவாகும். ஓகே, அதுக்கு அங்கிட்டு உள்ள லாபத்தை நம்ம பார்த்துக்கலாம். சரி 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 சரி. நமக்கு நல்லா இதாச்சுன்னா ஒரு குட்டிக்கு 1000 ரூபா அந்த மாதிரி லாபம். இப்போ வெள்ள நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வெள்ளாடுகளுக்கு வந்து நீங்க எந்தெந்த உணவுகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, என்னென்ன மருந்து கொடுத்துருக்கீங்க, இதுக்கு அடர்த்தி உணவு வந்து என்னென்ன கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, இது குட்டிகளை வந்து எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத வந்து வரிசையா வந்து நமக்கு தெளிவா சொல்லியிருந்தீங்க. புதுசா வந்து இப்போ ஒரு ஆடுகளை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து உள்ள வர்றதுக்காண்டி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல ஏற்கனவே உள்ள வந்துட்டு எப்படி வளர்க்கணும்னு தெரியாம கொஞ்சம் திணறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்னங்கிறத சொல்லுவாங்க. புதுசா வாங்கி வளர்க்குறவங்க ஃபர்ஸ்ட் கிரி மருந்து கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 நாள் 2 நாள் கொடுத்துருங்க. டாக்டரை கேட்டுக்கிட்டு எந்த மருந்து கொடுக்கணும்னு கொடுத்துருங்க. நம்ம இங்க கொடுக்கறது ஹைடெக் தான் கொடுக்க நானு. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 1 வாரம் கழிச்சு நம்ம புரோட்டான் டானிக்க இந்த மாதிரி கொடுங்க. குட்டி முதல்ல தேர்ந்தெடுங்க நல்லா. ஃபர்ஸ்ட் நல்ல குட்டியை பார்த்து, அப்பதான் நம்மளுக்கு அதுல லாபம் வரும். சரி சரி. நம்ம ரேட்டு கம்மியா கிடைக்குன்னு சின்ன குட்டி வாங்கிட்டோம்னா அது வளர்றதுக்கு கூட 4 மாசம் ஆகும். சரி. அப்ப அதுக்கு தக்கன நம்ம அது சாப்பாடு போட்டு வளர்க்கல, அதுக்கு நம்மளுக்கு பெருசா லாபம் கிடைக்காது. வாங்கையில ஒரு 500 ரூபா கூட கொடுத்தாலும் பெரிய குட்டியை பார்த்து வாங்கி வைக்கணும். அப்பதான் நமக்கு லாபம் கிடைக்கும். கொட்டையாடுகள் வந்து வளர்க்குறீங்களா? ஆமா. கொட்டையாடுகள் வளர்க்குறதுல வந்து கொஞ்சம் நிறைய சிரமங்கள் இருக்குமா? இந்த சிரமங்கள்லாம் நீங்க எதுவும் சந்திச்சிருக்கீங்களா? இதுல இருந்து நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க, இது எப்படி வளர்த்துட்டு வரீங்க? ஆமா, சிரமம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். நல்ல மழை, அதிகமா மழை பெஞ்சி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு ஈனையில ஒரு 13 குட்டி ஈனுச்சு. அதுல மழை, அந்த பனி, வாடை, கொசு கடினால அதிகமா 11 குட்டியுமே இறந்து போயிருச்சு. 13 குட்டி இனி 11 குட்டி இறந்து போச்சு. அதுல இருந்தா 2 குட்டி தான் தப்பிச்சு. ஏன்னா அந்த கொசு கடி அந்த பனியில வந்து நமக்கு வந்து வளர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். சின்ன குட்டியை பெருசா வந்து நம்ம காப்பாத்திடலாம், சின்ன குட்டியை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு தான் காப்பாத்தி அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு தான் சின்ன குட்டிக்குன்னு கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம சின்ன ரூம் மாதிரி போட்டு கொஞ்சம் ஹீட்டா ஏதாச்சும் ஒரு இடம் ரெடி பண்ணி போட்டா தான் அந்த இதுக்கு வந்து நம்ம காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அந்த பொடி குட்டி வந்து இறந்துடும் நிறையா. அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஆமா. நீங்க வந்து இந்த கொட்டையாடுகள்ல இருந்து நீங்க குட்டிகளை எடுத்து அதை பாதுகாத்து நீங்க வளர்த்து விற்கிறீங்களா? இது வந்து உங்களுக்கு லாபமா இருக்குதா? நீங்க எதனால இதை வந்து இப்படி தேர்ந்தெடுத்துருக்கீங்க? லாபம் ஒரு 10 ஆடு வளர்க்கையில நமக்கு அதுல ஒரு 20 குட்டி கிடைக்கையில அது 1-2 போகத்தான் செய்யும். நமக்கு லாபம் தான், லாபம் இருக்கு, லாபம் இல்லாம கிடையாது. எத்தனை கொட்டையாடுகள் இருக்கு இப்ப நம்மகிட்ட ஒரு 30-35 மேல இருக்கு. இருக்கு. வந்து இந்த ஆடுகள் வந்து வருஷத்துக்கு எத்தனை தடவை கன்று ஈனும் குட்டியினது? வருஷத்துக்கு 2 தடவை ஈனிடும். ஆடு வந்து குறைஞ்சது எத்தனை குட்டிகள் வந்து ஈனும்? ஆவரேஜுக்கு எத்தனை குட்டி கிடைக்கும்? 2 குட்டி ஆவரேஜுக்கு ஈனும். தலையத்துல 1 குட்டி ஓடும். சிலது 3 குட்டியும் போடும். 3 குட்டி போட்டுச்சா நம்ம 1 குட்டியை மாத்தி விட்டுரும். 2 குட்டி தான் அது கரெக்ட். அப்பதான் நல்லா கொண்டு வருங்கிறீங்க. ஆமா, ஆரோக்கியமா நல்லா வளர்க்கும். வெள்ளாடு வளர்ப்புல வந்து எப்படி நீங்க வந்து ஆடுகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்னென்ன உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி இதுக்கு அடர்த்தி உணவுகள்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்த நோய் மேலாண்மையை எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம சேனல் சார்பில் நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய அனுபவங்களை வந்து நமக்கு ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம்.